ஒரு நாய் துள்ளி குதிச்சு ஓடி வந்துட்டு இருக்குங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கத்தி இருக்கிறது தெரியாம அது மேலே பட்டுடும். அந்த கத்தி மொனப்பட்டு அது காலில் கீறி ரத்தம் வரும். இதை பார்த்ததும் கோவம் அடைஞ்ச நாய்க்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கத்தியை தன்னுடைய பல்லால் கடிச்சு கடிச்சு கவ்வும். அது அந்த கூர்மையான அந்த கத்தியால் அந்த நாக்கெல்லாம் பட்டு ரத்தமாக வரும். அதை பார்க்க பார்க்க இதுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகி அதிகமாகி அது மேலே பிறண்டு எப்படியாவது அந்த கத்தியை நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு பிறண்டு அது உடம்பே ரத்த காயமாக ஆயிடுங்க. அது தோல்வி அடைஞ்சு அது அப்படியே படுத்துரும் கீழே. இப்படி தாங்க நாமளும் ஒரு சின்ன விஷயம் யதார்த்தமாக நடந்திருக்கும். அந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிருந்தோம்னா அது போயிருக்கலாம். ஆனால் அதை நாம் கோபத்தால் பெருசாக்கி அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதனால் மன உளைச்சல் வந்து பெரிய விஷயமா நடந்து நம்மளுக்கு தோல்வியில் முடிஞ்சு நிற்போம் பாருங்க. அப்போ நம்ம சின்ன கடந்து போகிற விஷயங்களை கடந்து போகிறது தாங்க நல்லது. நன்றி.